அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜயின் ஜாதகத்தில் தற்போது பார்த்திங்கன்னா மாளவியர் ராஜயோகம் ஏற்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன, மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜயோகத்தால் விஜய் பார்த்திங்கன்னா தற்போது அரசியல் களத்தில் கண்டுள்ள வெற்றியும் இதன் பின்னாடி என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் குறிப்பிடக்கூடிய பஞ்சமக புருஷ ராஜயோகத்தில் முக்கியமாக சொல்வது மாளவிய யோகங்க. இந்த சுக்கிர பகவான் ரொம்பவே வலுவாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய இந்த யோகம் உள்ள ஜாதகருக்கு மகத்தான செல்வமும் சமூகத்தில் செல்வாக்கும் சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்த்திங்கன்னா ஆசை நிச்சயம் இருக்கும். குறிப்பிட்ட ராசி நட்சத்திரம் இருக்குங்க. மேலும் அதே நேரத்தில் உள்ள கிரகங்களுடைய அமைப்பின்படி அவரின் ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு யோகம் அமைந்திருக்கும். யோகன்னா என்பதே முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜோதிடத்தின்படி யோகம் என்பது வெறும் சுப பலன்களை மட்டும் தரக்கூடியது இல்லைங்க. பல நேரங்களில் சற்று சாதகமற்ற பலன்களை தரும்னு சொல்லுவாங்க. அந்த நபரின் வாழ்க்கையில் விதியை தீர்மானிக்கக்கூடியதாகவும் அமையும். எடுத்துக்காட்டாக இங்கு பார்க்கக்கூடிய ஒரு மாளவிய யோகமானது குறிப்பாக ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியிலோ இல்லைன்னா உச்ச ராசியிலோ மூல திரிகோண ராசியிலோ அமர்ந்திருந்தாலே இல்லைன்னா கேத்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதின் பஞ்சமாக புருஷ ராஜ யோகங்கள் ஒன்றாய மாளவிய யோகம் உருவாகுங்க. இதனால் ஜோதிடத்தில் குறிப்பிடக்கூடிய நவகிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இதனால் உருவாகக்கூடிய யோகமும் பல சிறப்பான தாக்கங்களை தருங்க. அந்த விதத்தில் மாளவியர் ராஜயோகம் அவருடைய ஜாதகத்தில் இருப்பின் அந்த குடும்பத்தில் ஆதரவு இல்லைன்னா கூட சரி, தனியாகவே பல சாதனைகளை படைப்பாங்களாம். அவங்க செய்யக்கூடிய முயற்சியால் மன்னனாகவோ இல்லைன்னா உயர்ந்த பதவி வகிப்பாங்களோ இல்லை அவரை உயர்த்துவதற்கு கிரகங்களும் முக்கிய பங்கு வகிக்குங்க. கிரகங்கள் எந்த அளவுக்கு ராஜயோகத்தை தருதோ அதே அளவுக்கு சில யோகத்தையும் பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் லக்னத்தில் இருந்து கேத்திர ஸ்தானத்தில் இல்லைன்னா தன்னுடைய சொந்த ராசிலோ இல்லைன்னா மூல திரிகோண உச்ச ராசியில் இருந்தால் மாளவிய யோகம் உருவாகும். இந்த யோகம் கொண்ட சில பிரபலங்கள் தலைவர்கள் இங்கு பார்க்கலாம். நம் நாட்டில் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு, காங்கிரஸ் கட்சியின் நீண்டகால தலைவராக இருந்த சோனியா காந்தி, கிரிக்கெட் வீரர் சௌராய் கங்குலி, கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங்னு பல பேரை நம்ம சொல்லலாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் உள்ளிட்ட பலருக்கும் தங்களின் ஜாதகத்தில் இந்த யோகம் அமைந்திருந்துச்சு. அவரவர் செயல்பாடுகளுக்கு ஏற்ப அந்த அடைய முயற்சிக்கு இடத்தை சென்றடைய இந்த யோகா அவங்களுக்கு உறுதுணையாகவும் அப்போது இருந்துச்சு. அதே போல் இந்த யோகம் கொண்ட ஒரு நபர் ரொம்ப பொறுமைசாலியாகவும் மனைவி மக்களின் ஆதரவு பெற்றிருப்பாங்க. செல்வந்தராக தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற காண்பாங்க. பொருளாதார ரீதியாகவும் நிலை பெற்றதாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அறிவு கூர்மையும் கல்வி ஆராய்ச்சினே தங்களுடைய செயல்பாடில் புகழ்பெற்று ஆளுமை திறன் கொண்டவராக இருப்பாங்க. அவரிடம் இருக்கக்கூடிய தனிமைத்துவமான வசீகரமான தோற்றம், ஆளுமை திறன், பிறரை கவர்ந்து இருக்கக்கூடிய விதம் அதை தாண்டி இவருடன் நற்பண்புகள் பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கும். வசதி மிக்கவராகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் செழிப்பானவராக இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது நடிகர் விஜய்க்கும் இந்த யோகம் தாங்க ஏற்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு சட்ட சிக்கல் சிக்கியிருக்குங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கு தனிப்பெரும் கட்சிக்கு தான் முதல் உரிமைனே ஜனநாயக மரபுன்னு விஜயின் ஒரே ஒரு நிர்வாக தவறாலும் தற்போது அவருக்கு எதிராக திரும்பியிருக்குங்க பிரச்சனை. ஆளுநராக இருக்கக்கூடிய அவரின் பிடிவாதம் ஒருபுறம் இருக்க இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு சென்றாலும் விஜய்க்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பது கடினன்னு சட்ட வல்லுநர்கள் எச்சரித்து வராங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்ததில் 107 இடங்களில் வெற்றி தனிப்பெரும் கட்சியாக தாவேக்க நின்ற போதும் விஜய் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆளுநர் அழைக்கும் வரை காத்திருந்திருக்கலாம். பிறகு சட்டசபையில் தனது பலத்தை நிரூபித்திருக்கலான்னு சொன்னாலும் இல்லைனா நான் தான் பெரிய கட்சின்னே சொல்லியிருக்கலாம். ஆனால் கிண்டி ஆளுநர் மாளிகையில் அவர் சமர்ப்பித்த அந்த ஆதரவு கடிதம் தான் இப்போது அவருக்கு பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கான்.
தன்னிடமுள்ள 107 எம்எல்ஏக்களோடு காங்கிரஸ் கட்சியில் 5 பேரை சேர்த்து 112ன்னு அவர் கணக்கு காட்டியது அவராகவே தன்னுடைய பலவீனத்தை ஒப்புக்கொண்டது போல ஆகிவிட்டதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய 118 பேர் இல்லைன்னா உங்கள் கடிதத்தில் தெரியுதே, பிறகு எப்படி உங்களை ஆட்சி அமைக்க அழைக்க முடியும்? ஆளுநர் தர்க்க ரீதியான கேள்விக்கு விஜயிடம் தற்போது எந்த பதிலும் கிடையாதான். ஒருவேளை விஜயினுடைய ஆதரவு கடிதமே தராமல் இருந்தால் கூட ஆளுநர் அவரை தனிப்பெரும் கட்சி தலைவராக பார்த்திருப்பாரோ. ஆனால் விஜய் தானாகவே முன்வந்து கூட்டணி காட்டியதால் பார்த்தீங்கன்னா ஏன் 118 வரலன்னு கேள்வி ஆளுநர் எழுப்பி வழிவகை செய்து விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. சினிமா டு கோட்டை என்பதை கிட்டத்தட்ட வெற்றிகரமாக முடித்து விட்டாருங்க விஜய். ஆனால் அரசியல் என்பது சினிமா போல ஈஸியானது இல்லைன்னு தேர்தல் முடிவு வெளியான நாள் முதலே விஜய் உணர தொடங்கியிருக்கலாம். ஏன்னா இதற்கிடையில் ஸ்டாலின் உட்பட பாஜக அல்லாத முதல்வர்கள் 5 ஆண்டுகள் எதிர்கொண்ட பிரச்சனை முதல்வர் ஆவதற்கு முன்னாடி எதிர்கொள்கிறாருன்னு விஜய் சொல்கிறாங்க. திமுக அதிமுக ஆதிக்கத்தை உடைச்சு 108 இடங்களோடு விஜய் கோட்டை நோக்கி அடியெடுத்து வைத்துள்ள சூழலில் அவருக்கு சட்டமன்றத்தை விட சவாலான ஒரு களம் காத்திருக்குது. இதுதான் ஆளுநர் மாளிகை. கடந்த சில ஆண்டுகளாகவே பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு ஆளுநர்களுக்கு இடையே மோதல் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போது விஜய் பதவியேற்கும் முன்பே அந்த மோதல் ஆரம்பமாக்கி விட்டதுன்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் ஆளுநருக்கு மாநில அரசுக்கும் இடையிலான மோதல் என்பது வெறும் தாமதம் கடந்த அரசியல் சாசன நெருக்கடியாகவும் மாறியிருக்கு. ஸ்டாலின் முதல்வராக இருந்தபோதே ஆளுநர் மாளிகையில் இருந்து தொடர்ந்து எதிர்ப்புகள் வரும். மாநில சட்டசபையில் இயற்றக்கூடிய மசோதாக்கள் தொடங்கிய எல்லா விஷயங்களும் தாமதமாக தான் ஏற்பட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டு கூட சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கிய போது இது பெரிதாக வெடிச்சிச்சு. எப்போதும் ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் என்பது ஆளுநர் உரையோடு தான் தொடங்கணும். ஆனால் அப்போது ஆளுநர் ரவி தமிழக அரசு தயாரித்து கொடுத்த உரையில் இருந்த பெரியார் திராவிட மாடல்னே வார்த்தையை தவிர்த்தார். மேலும் தேசிய கீதம் இசைக்கப்படும் முன்னே அவர் நடப்பும் செய்தார். பிறகே கூட ஆளுநர் தன்னுடைய உரையை வாசிக்கல. அதே நேரம் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பாஜக அல்லாத மாநிலங்களிலும் இதே நிலை தான். கேரளாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட பல மசோதாக்கள் நீண்ட கால தாமதமாக இருந்துச்சு. மேற்கு வங்கத்தில் ஆளுநர் திரிணாமுல் அரசோடு நேரடி மோதல் இருந்திருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எதிர்கொண்ட அதே சிக்கலை தான் இப்போது விஜயும் எதிர்கொண்டு வராரு. ஆனால் பதவிக்கு முன்னாடியே விஜய்க்கு சிக்கல் வந்துடுச்சு. பெரும்பான்மை அவையில் நிரூபித்தாலே போதும் என்பது பொம்மை வழக்கில் மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட 118 இருந்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்போன்னு ஆளுநர் பிடிவாதமாக இருக்காரு. 113 பேர் ஆதரவு இருந்தோ 118 பேரின் ஆதரவு கடிதங்களை கேட்பது ரொம்ப குதிரை பேரத்திற்கு வழிவகுக்குன்னு விமர்சனம் எழுந்து வருது. ஆட்சி அமைப்பதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா மோதல் தொடங்கிவிட்ட நிலையில் விஜயின் சிஎம் பதவியில் அமர்ந்தாலும் கூட பிரச்சனை தொடரும்னு சொல்லப்படுதுங்க. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாக அதிகாரப்பூர்வமாகவும் வெளியிட்டுச்சு. திமுக கூட்டணியில் 28 தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸும் 5 தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருக்கு. 108 தொகுதியில் வெற்றி பெற்ற தாவேக்காவுக்கு ஆட்சி அமைக்க பெரும்பான்மை நிரூபிக்க 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படுதுங்க. இதனால் 2 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டும் விசிகாவுக்கு ஆதரவு கூறி விஜய் கடிதம் அனுப்பி வைச்சார். இதற்கிடையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பது குறித்து தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர்கள் 5 பேரோடு அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்தினார். தற்போது தமிழகத்தில் ஆட்சி தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் தரப்பினர் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய லோக்சபா உள்ளாட்சி தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடருன்னு காங்கிரஸ் தலைமையை அறிவித்திருச்சு. தாவேகாவுக்கு ஆதரவுன்னு காங்கிரஸ் அறிவித்ததால திமுகவோடு 2016 ஆண்டு முதல் தொடரக்கூடிய இந்த கட்சியின் கூட்டணி முடிவுக்கு வந்துடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.